நம்ம போரூர் பக்கத்தில் 30 அடி ரோட்டில் ஒரு பெரிய வீடு நீங்கள் பார்த்துருக்கீங்க. 4 பெட்ரூமில் ஒரு சூப்பரான ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடுலர் கிச்சனில் இருந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வாஸ்துப்படி கட்டியிருக்க ஒரு அழகான வீடு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ப்ராப்பர்ட்டியை இந்த மாதிரி சேல் பண்ணணும் அப்படின்னா எந்த ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சென்னை லிமிட்குள்ளே இல்லை விவசாய நிலமாக இருந்தாலும் சரி நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரைஸையும் நாங்கள் சேல் பண்ணி கொடுக்குறோம். மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பையில் உங்களுக்கு வீடு வேணும்னு நினைக்கிறீங்களா? 30 அடி ரோட்டில் வீடு வேணும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் சுற்றி வீடுங்கள்லாம் இருக்கிற பகுதியில் பக்கத்தில் ஸ்கூல்ஸு எல்லா அம்யூனிட்டிஸோட உங்களுக்கு வந்து ஒரு வீடு வேணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு ஏற்ற ப்ராப்பர்ட்டி தாங்க இது. நல்ல ஒரு அழகான ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு 30 அடி ரோட்டில் 1000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் 2400 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,38 lakhs வருங்க. இதில் ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,40 lakhs வருங்க. இந்த சைடில் 30 ஃபீட் ரோடு, அந்த சைடில் ஒரு 24 ஃபீட் ரோடு வருங்க. நல்ல அழகான ஒரு கேட் பண்ணியிருக்காங்க. கேட்டை தாண்டி வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் வாட்டருக்கு ஒரு சோக் பிட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான ஒரு இனோவா டைப் கார் இருக்குன்னா கார் பார்க்கிங். மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஃபால் சீலிங் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. அழகான எலிவேஷன் டைல்ஸு சூப்பராக ஒட்டி கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் ஒரு 3 ஃபீட்டுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குப்பாங்க. மெயின் டோர்லேருந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஒரு சைஸு நல்ல ஸ்பேஷியஸாகவும் அழகாகவும் இருக்குங்க. மெயின் டோர் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து ஈஸ்ட் பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்ட் கார்னரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா அழகாக வந்து பூஜை ரூமுக்கு தனியாகவே ஒரு ரூம் மாதிரி தனியாக செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஹாலோட ஃபுல் வியூ காட்டுறேன், எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருப்பாருங்க. ஒரு 12க்கு ஒரு 18 சைஸில் மேலே எல்இடி ஸ்பாட் லைட்லாம் போட்டு அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் சூப்பராக இருப்பாருங்க. டிவி யூனிட் இங்கே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹாலோட வியூ காட்டுறேன், எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஒரு ஹாலாக இல்லை மினி பார்ட்டி ஹாலான்ற லெவலில் இருக்குங்க. இந்த வீடு இது லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா ஒரு ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஒரு 12க்கு ஒரு 18 சைஸில் ஒரு பெட்ரூம் சைஸில் இருக்குங்க. ரெஸ்ட் ரூம் இது கிச்சனு நல்லா அழகான ஒரு இது வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன், ஸ்பைஸ் ரேக்கு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. லாஃப்ட்டு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்ஓக்கு இங்கே தனியாகவும் ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்எஸ்ல சிங்க்கு நல்ல டெப்த்தாகவே இருக்குங்க. எல் டைப்பில் கவுண்டர் டாப்பும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸ்பைஸ் ரேக்கும் இந்த இதில் அழகாக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க ஒரு காமன் பெட்ரூம் வருங்க. பெட்ரூம் ஒரு டோர் அழகான ப்ரெஸ் டோர் தான். உள்ளே வந்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீஷியஸாக இருக்கு பாருங்கள். இந்த பெட்ரூம் ஒரு டபுள் கலர் ஷேடில் ஒரு 11க்கு ஒரு 18 சைஸில் நல்ல ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமோட சைஸு வந்து அட்டகாசமாக இருக்குங்க. மேலே ஸ்பாட் லைட் போட்டு அழகாகவே பண்ணிக்குவாங்க. ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஸோ வயசானவங்களுக்கு அட்டாச் டாய்லெட்டாகவே நல்ல ஒரு அம்சமாக கொடுத்துருக்காங்க. ஒரு 7க்கு ஒரு 8 சைஸில் இதுவும் ஒரு பெட்ரூம் சைஸில் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிரம்மாண்டமாக அழகாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்ல ரெயிலிங் பண்ணியிருக்காங்க. அதுவும் அட்டகாசமாக இருக்குங்க.